அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தைசீர் ஸரஃபில் 15வது பாடத்தில் பயிற்சி. அடுத்து உக்துபின் எழுது லமாயிர லமீர்களை எழுது ஃபியஃபால் லாத்தியா பின்வரக்கூடிய ஃபால்களுக்கு லமீரை எழுது. ல அதுபஹன்ன நிச்சயமாக நான் அறுப்பேன். அப்போ நான் அது ஆன இது உள்ள மறைஞ்சிருக்கு லமீர் வந்து ஆன. அடுத்து ல நஸ்கு ரன்ன லமீர் வந்து நகுனு. லா தஜ்லிசானி அன்துமா லமீர் வந்து அன்துமா. லா தல்ஹகுன்ன அன்தும் லமீர் வந்து அன்தும். ல தஸ்ர பின்ன லமீர் வந்து அன்தி. அடுத்து ல தஹ்மிலுன்ன இதுக்கு வந்து அன்தும் இதான் லமீர். அடுத்து உக்துப் நானி லமீர் வந்து அன்துமா. உன்சுரின்ன அன்தி லமீர் வந்து அன்தி. அடுத்து லி எஜ்ம உன்ன அன்த் ஹுமா ஹும் லமீர் வந்து ஹும். ல தஸ்ரபு நானி ல யஸ்ரப் நானி அப்போ ஹுன்ன லமீர் வந்து ஹுன்ன. எப்படி வந்துச்சு காரணத்தையும் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து எதுகபு எதுகபான் எதுகபுன அதுலேருந்து மாறினது அதுகபுன்னு அதுகபு. அப்போ அதில் சக்கரோட நூனை சேர்ந்து இப்படி மாறி இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லிகிட்டே போனால் டைம் தான் போயிட்டே இருக்கும். அதனால் ஷார்ட்டாக சொல்கிறேன். அடுத்து எஸ்குரு எஸ்குரு வந்து எஸ்குரு எஸ்குரான் எஸ்குருன்னு அதுலேருந்து நஸ்குரு அதில் சக்கரோட நூனை சேர்த்து எடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நகுனும். அடுத்து வந்து இது வந்து தஜ்லிசானி எஜ்லிசு எஜ்லிசானி எஜ்லிசுன தஜ்லிசு தஜ்லிசானி நீங்கள் இருப்பெண்கள். அப்போ நீங்களுக்கு என்ன அப்படியும் வரும் அதுக்கும் வரும். இல்லாட்டி அவர்கள் இருப்பவர்களுக்கு வரும் நீங்கள் இருப்பவர்களுக்கு வரும். அவர்கள் இருப்பெண்ணாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் இருப்பெண்ணாக இருந்தாலும் சரி தான். அப்போ லமீர் வந்து என்ன அவர்களாக இருந்தால் ஹுமா நீங்களாக இருந்தால் அன்துமா. அது ரெண்டுக்குமே பொருந்தும் தஜ்லிசானி அப்படிங்கிறது. அதனால் அடுத்து லா தல்ஹகுன்ன எழுகுக்கு எழுகானி எழுகுன்னு தல்ஹுக்கு தல்ஹகானி எழுகுன்னா தல்ஹுக்கு தல்ஹகானி தல்ஹுக்கூன அதுலேருந்து மாறினது. அதனால் அன்துங்கிறது லமீர். இப்படி யோசிச்சிங்க. அடுத்து அதிகில் நூனை சக்கிரா நூனை நுழைய ஃபலாத்தியா பின்னுடைய ஃபால் மீது சும்மா அஸ்னிதுகா பிறகு அது வந்து என்ன பண்ண அஸ்னிது ஹா இல்லை லமீரின் பக்கம் இணை. அப்படின்னா சர்ஃப் செய்ய அப்படின்னு அர்த்தம். முன்னாடி சாம்பிள் சர்ஃபு கொடுத்துருக்குறாங்க, பார்த்து சர்ஃப் எடுத்துங்க. அப்போ அர்த்தம் என்ன அது மஸ்தருக்கு மட்டும் அர்த்தம் சொல்கிறேன், மாற்றி எழுதிங்க. தபகன அறுக்கிறது, சக்கரை நன்றி செலுத்துறது, ஜலச உட்கார்றது, லஹிக்க சிரிக்கிறது, சரிபன குடிக்கிறது, ஹமலனா சுமக்கிறது, கத்தபன கத்துபன் எழுதுறது, நஸ்ரு உதவி, ஜம ஒன்று சேர்க்கறது, சரிபன குடிக்கிறது. அடுத்து இது வந்து எஸ்க்ரு நன்றி செலுத்துவான், லாயஃப்ரு சந்தோஷப்பட மாட்டான், இல் அபு நீ விளையாடு, லா தன்சூர் நீ உதவி செய்யாது, லா லி எக்துபு அவன் எழுதட்டும். அப்போ எஸ்குரு எஸ்குரு லா எஸ்குரன்ன லா எஸ்குரானி. அடுத்து லா எஸ்கு ருன்ன. அடுத்து லா தஸ்குரன்ன லா தஸ்குர் ராணி. அடுத்து லா எஸ்குர் நானி இதில் எந்த நுனியும் போக்காமல் அப்படி அலிஃப் நுனி சேர்த்துடணும். அடுத்து லா தஸ்குரின்ன லா தஸ்குர் நானி லா தஸ்குரானி. அடுத்து லா தஸ்குருன்ன லா தஸ்குரின்ன லா தஸ்குரானி லா தஸ்குர் நானி லா அஸ்குரன்ன லா நஸ்குரன்ன. இதுதான் பதில். பொறுமையாக கேட்டு எழுதிங்க. பொறுமை வேணும். அப்படி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, சவுண்டு இல்லை, கிளியராக இல்லை. கற்றுக்கணுன்னா பொறுமையாக இருந்து எழுதி பதிலாம் அவங்களை சொல்கிறது பெரிய விஷயம். எழுதி கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணிக்கணும்.
அடுத்து லா எஃப்ரஹு, அவன் சந்தோஷமடையவில்லை. லா எஃப்ரு ஹன்ன, அதே போல் தான், இதுக்கு சொன்ன மாதிரியே தான். இது நஹியா இருக்குது, சந்தோஷப்பட மாட்டான் அந்த மாதிரி அர்த்தம். அடுத்து இல் அபு அம்ரு, அப்போ பதில் வந்து என்ன வரும்? இல் அபு இல் அபா இல் அபு இல் அபி இல் அபா இல் அபுன. அப்போ இல் அபன்ன, இல் அபானி, அடுத்து இல் அபுன்ன, அடுத்து இல் அபின்ன, இல் அபானி, அடுத்தது இல் அபு நானி. இதுதான் பதில். இல் அபு நீ விளையாடு, அப்படியே டெவலப் பண்ணிங்க அர்த்தத்தை. அடுத்து லா தன்சுர், லா தன்சுரன்ன, நீ உதவி செய்ய வேண்டாம். லா தன்சு ராணி, லா தன்சு ருன்ன, லா தன்சு ரின்ன, லா தன்சு ராணி, லா, அடுத்து என்ன வரும்? லா தன்சுர் நானி, ஏன்னா பெண்பால் பன்மையில் அந்த நூனு போகாது, அதில் லா தன்சுர் நானி. ஓகே. அடுத்து லி யக்துபு, அவன் எழுதிட்டான், அமரு காயிபு. லி யக்துபன்ன, லி யக்துபானி, லி யக்துபுன்ன, லி யக்துபின்ன, லி யக்துபானி. தப்பாக சொல்கிறேன். லி யக்துபன்ன, லி யக்துபானி, லி யக்துபுன்ன, லி தக்துபன்ன, லி தக்துபானி, லி யக்துபு நானி. இப்போ நான் சொன்னதான் பதில். ஏன்னா மொதல் 6 ஃபாலில் தான் நான் மாற்றணும். எஃப்ஒல் எஃப்ஒலானி, எஃப்ஒல்னு, தஃபுல் தஃபலானி, எஃப்ஒல்னு, அதுதான் அம்ரு காயிபு. அப்போ லி எஃப்ஒல் லி எஃப்ஒலா லி எஃப்ஒலு, லி தஃபுல் லி தஃபலா லி எஃப்ஒல்னு, இந்த 6லேருந்து தான் நம்ம வந்திருக்குது. அதனால் நான் சொன்னதை திரும்ப கேட்டு கேட்டு எழுதிங்க. இந்த பாடம் இதோட முடிச்சிருது. அடுத்த பாடம் அஃபீஃபாடைய பற்றி ஆரம்பிக்குது. அத்தர்ஸு ஆதி அசர சாதிஸ் அசர 16வது பாடம். துஹூலி நூனி ஹஃபீஃபா, அஃபீஃபாவுடைய நூனு நுழைவது பற்றிய பாடம். தி தௌக்கீதி அல் ஃபாலி, ஃபாலின் மீது தக்கி செய்வதற்காக. அஃபீஃபாவுடைய நூன், அஃபீஃபாவுடையன்ட்டு முலாஃபிலே மாதிரி அர்த்தம் தோணுது, ஆனால் மௌசூ சிஃபத்து. அப்போ அஃபீஃபா வாக்கப்பட்ட நூனு, அப்போ மௌசூ சிஃபத்து மாதிரி அர்த்தம் வைக்கணும். அந்த நூனை பற்றி உள்ள பாடம். அம்சிலத்து, போன பாடத்தில் அப்படி தான் சொல்லியிருப்பேன், சக்கிலாவுடையான்னு சொல்லியிருப்பேன். அதுக்குன்னு முலாஃபிலேகின்னு நினச்சிக்க கூடாது, சக்கிலா வாக்கப்பட்ட நூனு. அடுத்து அம்சிலா, உதாரணங்கள். எர்ஹமு லா எர்ஹமன், எர்ஹமூன லா எர்ஹமுன், இர்ஹம் இர்ஹமன், உக்துபி உக்துபின், லா தக்துபு லா தக்துபன். ஷக்கீலாவுடைய நூனுக்கு என்ன சட்டங்கள்லாம் வந்துச்சோ அதே சட்டம் தான் இதுக்கும் வரும். ஆனால் இது தஸ்னியாவிலையும் பெண்பால் பன்மையிலையும் நுழையாது. அதை கழிச்சிட்டோன்னா மீது 8 சர்ஃபு தான் இருக்கும். எர்ஹமு, அவன் இறக்கம் காட்டுகின்றான். லா எர்ஹுமன், நிச்சயமாக அவன் இறக்கம் காட்டட்டும். எர்ஹமூன, அவர்கள் பல ஆண்கள் இறக்கம் காட்டுகிறார்கள். லா எர்ஹமுன், அவர்கள் பல ஆண்கள் இறக்கம் காட்டட்டும். இர்ஹம், நீ இறக்கம் காட்டு. இர்ஹமன், நிச்சயமாக நீ ஒரு ஆண், இறக்கம் காட்டு. உக்துபி, நீ ஒரு பெண் எழுது. உக்துபின், நிச்சயமாக நீ ஒரு பெண் எழுது. லா தக்துபு, நீ எழுத வேண்டாம். லா தக்துபன், நிச்சயமாக நீ ஒரு ஆண், எழுத வேண்டாம். காயிதா, மிம்மா, ஒன்றிலிருந்து உள்ளதாக இருக்கும். எதுகுலு எதுகுலு அலல் அஃபாலி நூனி ஹஃபீஃபா லி தௌக்கீதி, எதுகுலு அது நுழையுமே, அலல் அஃபாலி ஃபாலில் மீது, நூனுல் எதுகுலு நுழையும், அலல் அஃபாலி ஃபாலின் மீது நுழையும், நூனுல் ஹஃபீஃபத்து ஹஃபீஃபா வாக்கப்பட்ட அந்த நூனு ஃபாலின் மீது நுழையும். லி தௌக்கீதுக்காக, அந்த ஒன்றை பற்றிய பாடம். வகை அதுவாகிறது நூனு சாக்கினா, அந்த ஹஃபீஃபாவுடைய நூனு அப்படி என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு சுக்குன் பட்ட நூனு. இதான் தஹல்த நூனல் ஹஃபீஃபா, ஹஃபீஃபாவுடைய நூனை நீ நுழைத்தால், அல் ஃபாலி ஃபாலின் மீது, தஜ்தரி அலைஹி அந்த ஃபாலின் மீது நடக்கும், அஹுக்காமு சட்டங்கள், அல்லத்தி எந்த சட்டங்கள் என்றால், ஜரத் நடந்ததே, அலாமா ஒன்றின் மீது,
தஹலத் அலைஹி நூனு சகிலா. சகிலாவுடைய நூனு எதன் மீது நுழைந்ததோ, இப்போ சகிலாவுடைய நூனின் மீது நிகழ்ந்த ஒன்று இந்த அஃபீஃபாவுடைய நூனின் மீதும் நிகழும். அது எப்படி அர்த்தம் வைக்கிறது? ஜரத் நடந்தது, அலாமா ஒன்றின் மீது, தஹலத் அலைஹி அதன் மீது நுழைந்தது, நூனு சகிலா சகிலாவுடைய நூனு நுழைந்தது, அதன் மீது நுழைந்தது, அந்த ஒன்று இதற்கு என்ன பண்ண நடக்கும். அப்போ சகிலாவுடைய நூனுக்கு என்னென்ன சட்டங்களோ அதே சட்டங்கள் தான் அஃபீஃபாவுடைய நூனுக்கும். அம்மல் ஃபருக்கு வித்தியாசமாகிறது. பைன ஹாதைனி நூனைனி இந்த 2 நூனுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசமாகிறது. அதுவாகிறது. அன்னல் ஹஃபீஃபத்தை ஹஃபீஃபாவாகிறது. தக்குன் ஆகும் சாக்கினத்தன் சுக்குன் பெற்றதாக, அபதன் எப்போதும் சுக்குன் பெற்றதாக ஆகும். அப்போ அஃபீஃபாவுடைய நூனு எப்போதும் சுக்குன் பெற்றதாக ஆகும். பி ஹிலாஃபிஸ் சகீலா சகீலாவுடைய நூனுக்கு எதிராக மாற்றமாக இந்த நூனு சுக்குன் பெற்றதாக ஆகும். பன்னகா நிச்சயமாக அதுவாகிறது, அதாவது சகீலாவுடைய நூனாகிறது. தக்குன் ஆகும் முத்தஹர்ரிகத்தன் ஹரகத் பெற்றதாக ஆகும். ஆபதன் எப்போதும் ஹரகத் பெற்றதாக ஆகும். இம்மா இருந்தால் மஃப்துகத்துன் மஃப்துகர் ஃபதை செய்யப்பட்டதாக இருக்கும், அவளது மக்சூரத்துன் அல்லது கசர் செய்யப்பட்டதாக இருக்கும். அப்போ சகீலாவுடைய நூனு எஃப்எல் அன்ன அப்படின்னு சிலப்ப கசர் செய்யப்பட்டதாக இருக்கும், இல்லாட்டி எஃப்எல் நான்னி அப்படின்னு கசர் செய்யப்பட்டதாக இருக்கும். அன்ன சகீலத்தை சகீலாவுடைய நூனாகிறது. தது ஹுலு அலா ஜமீ சீகா எல்லா சீகாவிலையும் நுழையும், அதாவது 14 சரஃபிலும் நுழையும். எஃபுல் எஃபுலானி எஃபுலுன்னு தஃபுல் தஃபுலானி எஃபுல்னா தஃபுல் தஃபுலானி தஃபுலுன்னு தஃபுலீனு தஃபுலானி தஃபுல்னு அஃபுல் நஃபுல் இந்த 14லையும் நுழையும். எது? சகீலாவுடைய நூனு. வல் அஃபீஃபத்தை அஃபீஃபாவுடைய நூனாகிறது. லா தது ஹுலு அது நுழையாது. அல் மஸ்னா அதாவது தஸ்னியாவின் மீதும், ஜம் இல் இனாசி பெண்பால் பன்மையின் மீதும் அது என்ன பண்ணாது, முசன்னா தஸ்னியாவாக்கப்பட்டதன் மீதும், ஜம் அல் இனாஸ் பெண்பால் பன்மையின் மீதும் அது நுழையாது. ஓகே, மீதி அடுத்த பில்ல வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.